நமது இந்தியாவில் ஜாதியால், மொழியால், மதத்தால் மக்கள் வேறுபட்டு இருந்தாலும் அனைத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து ஒற்றுமையாக ஒன்றாக கைகோர்த்து கொண்டாடும் ஒரே தினம் இந்த சுதந்திர தினம் மட்டுமே. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி என்ற கட்சி வேறுபாடுகளை எல்லாம் மறந்து அனைத்து கட்சி மக்களையும் ஒரே மைதானத்தில் நிற்க வைத்த பெருமை தேசிய கொடிக்கு மட்டுமே உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரியுமா, முதல் இந்திய சுதந்திர போருக்கு முன்பே 1750களிலே வெள்ளையனே வெளியேறு என முழக்கமிட்ட முதல் குரல் தமிழ் குரல். ஆம், புலித்தேவர். அவரை தொடர்ந்து வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், இப்படி ஆயிரக்கணக்கான தலைவர்கள், லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செஞ்சு தான் இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அரசு கொடுக்கும் இலவசங்களுக்காகவும் சுயநலத்துக்காகவும் நம்ம ஓட்டை அரசியல்வாதிகளுக்கு விட்டிருக்கோம். அது மட்டுமல்ல, வெளிநாட்டவரெல்லாம் துரத்தினாலுமே இன்னுமே நம்ம வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தான் நம்ம சேவை செஞ்சிட்ருக்கோம். ஸோ வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நம்ம சேவை செஞ்சாலுமே அவங்களுடைய பழக்க வழக்கங்களை முழுக்க முழுக்க கற்றுக்கிட்டோம். எப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சின்ன சின்ன 5 இன்ச்சு ஸ்க்ரீன் செல்ஃபோனில் நம்ம சிறப்பட்டு கொண்டோம் இல்லையா? அமேசான் காடுகளில் தொலைஞ்சவங்கள கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அமேசான் ப்ரைமில் தொலைஞ்சவங்கள கண்டே பிடிக்க முடியாது. நம்ம எல்லா ஓய்வு நேரத்தையுமே வீட்டுக்குள்ளேயே தேட்டரை கொண்டு வந்துட்டோம். ஓடிடின்ற பேரில் சிந்திக்க மறந்துட்டோம். முழுக்க முழுக்க பொழுதுபோக்கில் நம்ம சுதந்திரத்தை கொடுத்துட்டோம். இன்றைக்கி வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் ஃபுல்லாகவே ஆண் பெண் ஒன்றா மது இறந்துறது, குடிக்கிறது, சுற்றுறது, டேட்டிங்கு, பிரேக்கப்பு, அப்படி இப்படின்ட்டு முழுக்க முழுக்க ரொம்ப பெருமையாக அவங்களுடைய கல்ச்சரை கற்றுக்கிட்டோம். இப்படி வாழ்கிறது தான் சுதந்திரம் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் அந்த சுதந்திரம் நம்ம கலாச்சாரத்தை ரொம்பவே மீறினதாக இருக்குது. அனைத்து வகைகளையும் போதை பழக்கங்கள் இன்றைக்கி உள்ளே வந்துருச்சு. இப்படி சுதந்திரமாக போதை பழக்கத்தை பயன்படுத்த சுதந்திரமா இப்படி சீரழியதுக்காக நமக்காக சுதந்திரத்தை இவ்வளோ அரும்பாடுபட்டு வாங்கி கொடுத்தாங்க. மக்களே, நாம் தான் யோசிக்கணும். ஜெய்ஹிந்த். வரவில்லை சுதந்திரம். லட்சக்கணக்கான பேர் தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்துதான் இந்த சுதந்திரத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே பெற்ற சுதந்திரத்தினை முறையாக பயன்படுத்துவோம், முன்னேற்றம் பெறுவோம். ஜெய்ஹிந்த்.